வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் பல்வேறு வனவிலங்குகள் காணப்படும். அடர்ந்த வனப்பகுதியான தெங்குமரஹாடா சுற்றுவட்டார பகுதியில் கழுகுகள் அதிகமாக வசிக்கும். குறிப்பாக பாறு கழுகுகள் என்ற பெருங்கழுகு இனத்தைச் சேர்ந்த பறவைகள் தென்படுகின்றன. இந்திய அளவில் 1970களில் 1 கோடிக்கும் அதிகமான பெரும் கழுகுகள் வாழ்ந்தன. தற்போது 1 லட்சத்திற்கும் குறைவான பெருங்கழுகுகளே இந்தியாவில் காணப்படுகிறது. அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தற்போது எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் மொத்தம் வெறும் 246 பாறு கழுகுகள் மட்டுமே உள்ளது. ஏறத்தாழ அழிவின் விளிம்பில் கழுகு இனம் தள்ளாடுகிறது. இயற்கை சுற்றுச்சூழல் மாசுபடுதல் இதற்கு முக்கிய காரணம். இவைகளின் இயற்கை வாழ்விடத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதை முன்னிட்டு சத்தியமங்கலம் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உதயன் தலைமையில் கழுகுகள் கருத்தரங்கம் நடைபெற்றது. மண்டல வன பாதுகாவலர் ராஜ்குமார் கழுகுகளின் வாழ்வியல் முறைகளை எடுத்துரைத்தார். வனத்துறையினர், தொண்டு நிறுவனங்கள், விவசாயிகள், கால்நடைத்துறையினர் மற்றும் பழங்குடி மக்கள் கருத்தரங்கில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிலே இந்த சத்தியமங்கலம் மற்றும் முதுமலை வன காப்பகத்தை இருக்கக்கூடிய இந்த மோயார்வேலி பகுதியிலே மட்டும் பாறு கழுகுகள் என்றக்கூடிய இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறது. இவற்றின் வாழ்விடம் பாதிக்கப்படுவதனாலும் சில மருந்துகளின் பயன்பாட்டினாலும் இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் முன்னேறவில்லை. அதனுடைய பாதிப்புகளை கண்டறிந்து வருங்காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நாள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இது தொடர்பாக பிற துறை அலுவலர்கள், மற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், பழங்குடி மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த அழிந்து வரும் வன உயிரினத்தினுடைய எண்ணிக்கையை பாதுகாப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை ஏர்போர்ட்டில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி செய்தியாளர்களை சந்தித்தார். நம்ம புதுசா வந்துட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க, மாத்தினாங்க அப்படிங்கறது அவங்கள பத்தி பேசுறது வேற. வாழ்நாள் முழுவதும் ஒரு 2 மாபெரும் தலைவர்களால அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இத்தனை தசாப்தங்களா சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவால காட்டப்பட்டு 2 தடவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியும் அவங்க ஏற்று இவ்வளவும் அம்மாவால கிடைச்ச ஒருத்தர் இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்க கூடிய ஒரு அளவுல இருக்கிற ஒரு நிலையில யாரு அதிமுகவுக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு துன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யார அதிமுகவுடைய ஆரம்பத்துல இருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளவு கடுமையா நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம், அவகாசவாதத்தின் உச்சகட்டம். எதுவா இருந்தாலும் இப்போ என்னுடைய வீடு, என்னுடைய தாயோட வீட்டை என்ன நடந்தாலும் சரி, வெளியில இருந்து என்ன தாக்குதலா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்னுடைய தாயை உண்மையிலே நான் ஒரு தாயா நான் நினைச்சு என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய அடையாளம் எல்லாமே இவங்களாலதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு உணர்வு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து குடும்பத்தோட ஒன்னாக இருந்து உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறதுக்கு அத்தனை முயற்சி எடுக்கணுமோ ஒரு உண்மையான கட்சிக்காரன், உண்மையான குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. இது தவிர நான் வேற எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா அப்படி செயல்பட்டவர் தான் அண்ணன் எடப்பாடியார். என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு அனைத்து இந்தியா இல்லைங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மாபெரும் தலைவர்கள், அவ்வளவு மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க பேசாம இருக்கிறதோ இல்ல கண்டுக்காம இல்ல கணக்குல கொண்டு வராம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி தான். பேச்சோடைய ஒரு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி தான். எத்தனை பேர் மூத்த தலைவர்கள், எத்தனை பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வழி நடத்தி அவ்வளவு பலமான ஒரு கட்சிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு வீட்டுலயும், ஒவ்வொரு குடும்பத்திலயும் இறங்கி இருக்கிற ஒரு கட்சிய இந்த டிஎன்ஏல ரத்தத்துல ஓடிட்டு இருக்கிற கட்சியில தமிழ் மண்ணிலேயே பதிவா இருக்கிற கட்சிய ஒருத்தர் 2 பேர் போனதுனால கட்சி சதறி போறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. சென்னை ஏர்போர்ட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம்
மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்துகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர், ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கியவர். அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக இயங்கச் செய்ய வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டியதை நாடு அறியும். ஆனால் அவர் முயற்சி அங்கே வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் அவர் பாஜக போன்ற கட்சிகளில் சேராமல் மீண்டும் ஒரு திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை உயர்த்துகிறது, நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார், பாஜக சொல்கிறபடி செயல்படுகிறார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு, அவர் நிதானமானவர். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் வழிவந்தவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு திமுகவை மட்டுமல்லாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் அவர் வலிமைப்படுத்தியிருக்கிறார் என்கிற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். நேற்று நான் தலைமைச் செயலகம் சென்றிருந்த போது 28ஆம் தேதி சந்திக்கலாம் என்ற தகவலை சொன்னார்கள். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த தகவலை சொன்னபோது நான் 28 ஊரில் இல்லை என்ற நிலையில் 2ஆம் தேதி சந்திக்கலாம் என கூறியிருக்கிறார். வழக்கம் போல என்னுடைய தலைமையில் 2 அல்லது 3 பேர் நாங்கள் முன்னணி தோழர்கள் சந்திப்போம். இதற்கென்று தனியே எந்த குழுவையும் நாங்கள் அமைக்கவில்லை. இது மெகா கூட்டணி, நிறைய கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அனைவருக்கும் உரிய வாய்ப்பை அவரவர் வலிமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் வழங்குவார், எல்லோரையும் அரவணைப்பார் என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்கிற நிலையில் இறுதி முடிவு டெல்லியில் தான் எடுப்பார்கள். எனவே டெல்லியில் இருந்து வருகிற தகவல்களுக்கு நாம் பதில் சொல்லலாம். மற்றபடி காங்கிரஸ் கட்சியில் மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் உண்டு, எப்போதும் சொல்லுவது வழக்கம். அதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. சென்னை ஏர்போர்ட்டில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். ஏற்கனவே அவர் திமுக இணைறத அவர் சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகளிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். அவர் டிஎம்கேவோட ஒரு செயல்பட்டு இருக்காரு சொல்ல மாதிரி சொன்னோம். அதை உறுதிப்படுத்திக்கிட்டார், அவ்வளவுதான். என்டிஏல அவரை கூப்பிட்டாருன்னு யார் சொன்னா உங்களுக்கு? என்டிஏல ஓபிஎஸ் போய் யார் பார்த்தது? யாரும் பார்க்கலையே. யார் சொன்னா சொல்லுங்க. என்டிஏல யாருமே போய் ஓபிஎஸ் பார்க்கல. அவர் எடுத்திருக்காரு, அவர் முடிவு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனால பாதிப்பு வராது. அவரு தனிப்பட்ட மனிதர், அவருக்கு தொண்டரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்ப அவர் போய் சேர்ந்த யாரு போய் சேர்ந்து எத்தனை பேரை கூட்டு போனாரு? அவரு ஒரு பையனை மட்டும் தானே போய் சேர்ந்தாங்க. அவர் கூட ஒரு 500 பேர் 1000 பேரா போயிருக்காங்களா? தனிமரம் தோப்பாகாது, சரியா? அதனால அவங்க 2 பேர்னால ஒரு இழப்புன்னு சொன்னா அது தவறு. அவரு டிஎம்கேட டையப்ல இருக்கும்போது எப்படி நிபந்தனை கொடுத்தானா கொடுக்க டிஎம்கேல டையப்ல இருக்காருங்கிறது ஆனா எடப்பாடி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டார்ல. அதனால ஒரு நஷ்டம் இல்லை எங்களுக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லக்காடு கிராம மக்கள் விவசாயம் மற்றும் சிறு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு மின் வசதி இல்லை, கிராமமே கும்மிருட்டில் மூழ்கி கிடக்கிறது. இதனால் பள்ளிக்காடு கிராமத்தில் பெண் எடுக்க பலர் தயங்குவதாக கூறப்படுகிறது. சில பகுதிகளில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. தாழ்வழுத்த மின்சாரம் சப்ளை ஆவதால் இயந்திரங்களை இயக்க முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். அப்பகுதியில் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மர் அமைத்தனர், ஆனால் மின் இணைப்பு கொடுக்கவில்லை. மேலும் பள்ளக்காடு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் முனையளவும் இல்லை என கூறி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். பள்ளக்காடு கிராமத்தில் அடிப்படை வசதிகள்
மின்வசதி ஏற்படுத்தி தர தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்போம் என பெண்கள் கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பல்லக்காடு கிராமம். எங்களுக்கு நாங்க சிறு தொழில் செய்யறோங்க சார். கரண்ட் எங்களுக்கு மெயினா வேணும், மின்சாரம் எங்களுக்கு மெயினா வேணும். 2 வருஷமா இந்த கம்பம் போட்டு பாருங்க, இந்த கம்பம் இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நடக்குதா? வீட்டுக்கு 5000 4000 இப்படி எல்லாம் வசூல் பண்ணி நாங்க கொடுத்தோம். பஞ்சாயத்து இபி ஆபீஸ்ல கொடுத்தோம். அதுமே எங்களுக்கு எந்த அதோட அறிகுறியே தெரியல. அந்த காசை நாங்க கொடுத்தோமா, அவங்க வாங்கினாங்கன்னா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க ஆனா கண்டிப்பா கொடுத்தோம், ஆனா எதுவுமே இல்லை. நாங்க உங்களும் கனவுன்னு சொல்லி வந்தாங்க சார். நாங்க எல்லாம் எழுதி கொடுத்தோம், அதுலயுமே வரல. இந்த ஸ்டாலின் முகாம் போட்டாங்கல்ல, கரண்ட் எங்களோட அடிப்படை வசதி எல்லாம் எழுதி கொடுன்னு சொல்லி, அதுமே எழுதி கொடுத்தோம். அந்த பேப்பர் கூட எங்க கிட்ட இருக்குதுங்க சார். ஒரு கரண்டே இல்ல. ஒரு பிள்ளைங்க படிக்கிறதுனா, எங்க பிள்ளைங்க படிக்கிறதா எத்தனை இபிஸ் எங்க ஊர்ல இருக்கு. அதுக்கெல்லாம் எங்கெல்லாம் அன்னன்னைக்கு அத்துக்கூலிக்கு போனாலும் எங்களுக்கு அது வாங்கி வச்சு எங்க பிள்ளைங்களை படிச்சு அவங்களும் ஒரு ஆள் ஆகட்டும் தான் இருக்கா. கரண்ட் எங்களுக்கு மெயினா வேணும். கரண்ட் இல்லைன்னா நாங்க ஓட்டே போட மாட்டோம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. நாங்க எங்க எல்லைக்கே ஓட்டு கேட்க யாரும் வரமாட்டாங்க. வரவே கூடாது, எங்க எல்லைக்கு வரவே கூடாது. கன்னியாகுமரி டு கேரளாவுக்கு ரேஷன் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை கடத்தி செல்வது போல் மீனவர்களுக்கு அரசு மானிய விலையில் வழங்கும் மண்ணெண்ணையும் கடத்தப்படுகிறது. விளவங்கோடு டிஎஸ்ஓ அனிதா குமாரி தலைமையிலான அதிகாரிகள் நட்டாலம் பகுதியில் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அந்த வழியாக கேரள பதிவெண் கொண்ட ஓமினியை சோதனை செய்வதற்காக அதிகாரிகள் நிறுத்தும்படி சைகை காட்டினர். ஆனால் வாகனத்தை டிரைவர் நிறுத்தாமல் அதிவேகமாக ஓட்டி தப்ப முயன்றனர். சுதாரித்துக் கொண்ட அதிகாரிகள் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து விரட்டி சென்று பைபாஸ் ரோட்டில் வைத்து மடக்கினர். கடத்தல் வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு எஸ்கேப் ஆனார். அதிகாரிகள் வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் 1000 லிட்டர் மானிய விலை மண்ணெண்ணெய் இருந்தது. அதிகாரிகள் வாகனத்தை மண்ணெண்ணெயுடன் பறிமுதல் செய்தனர். மண்ணெண்ணெய் கடத்தல் கும்பல் குறித்து விசாரணை நடக்கிறது. தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஒகேனக்கல். அருவியில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் சவாரி செய்யவும் மக்கள் ஆர்வமுடன் இங்கு குவிகின்றனர். ஒகேனக்கலில் முக்கிய நீர் ஆதாரம் மழை மற்றும் கர்நாடக அணைகள் இருந்து வெளியேறும் உபரி நீர். மழை முற்றிலுமாக நின்ற நிலையில் நீர்வரத்து இன்றி ஒகேனக்கல் வறண்டு காணப்பட்டது. இதனால் டூரிஸ்ட் வருகை குறைந்தது. டூரிசத்தை நம்பி வாழ்க்கை நடத்தும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதித்தது. இந்நிலையில் நேற்று வரை நீர்வரத்து வெறும் 700 கன அடியாக இருந்தது. தற்போது தமிழக பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஒகேனக்கல் பகுதிக்கு வினாடிக்கு 4000 கன அடி நீர்வரத்து உள்ளது. காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, சினிபால்ஸ், மெயின் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வறண்ட பூமியை கண்டு வருத்தமடைந்த டூரிஸ்டுகள் தற்போது உற்சாகமாக குளியல் போட்டு வருகின்றனர். வறண்ட பூமியை கண்டு வருத்தமடைந்த டூரிஸ்டுகள் தற்போது உற்சாக குளிகள் போட்டு மகிழ்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் எண்டப்புலியில் கடந்த 2020ஆம் ஆண்டு தீபாவளியன்று வெடி வெடித்ததில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் சமரசம் பேச வந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை அதே ஊரைச் சேர்ந்த அங்கம்மாள் மற்றும் அவரது உறவினர்களாகிய ராஜா, சரவணன், சந்தோஷ், கோபிநாத், வெற்றிவேல், பூரணவேல் ஆகிய 7 நபர்களும் சேர்ந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டியும் கடுமையாக தாக்கியதில் அவர் இறந்தார். பெரியகுளம் போலீஸ் நிலையத்தில் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்தனர். இவ்வழக்கு தேனி மாவட்ட SC/ST வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. 7 பேர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து 7 பேருக்கும் தலா ஆயுள், தலா 6500 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி அனுராதா உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஒன்றியம் ஸ்ரீராமபுரம் ஊராட்சி மண்டபம் புதூரைச் சேர்ந்தவர் விவசாயி சண்முகம், வயது 81. இவரது மனைவி கடந்த ஆண்டு இறந்தார். 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் சென்னை ரயில்வேயில் வேலை பார்க்கிறார்.
இளைய மகன் திருப்பூரில் மளிகை கடை நடத்தி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு இரு மகன்களும் ஊருக்கு வந்து அம்மாவுக்கு நினைவு நாள் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு விட்டு சென்றனர். சண்முகம் மட்டும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். நேற்று இரவு இவரது வீட்டுக்குள் நுழைந்த 6 பேர் கொண்ட கும்பல் சண்முகம் முகத்தில் மிளகாய் பொடியை தூவினர். உடைந்த பாட்டில் துகள்களை சண்முகம் மீது சரமாரியாக எறிந்தனர். இதில் காயமடைந்த சண்முகம் மயங்கி கீழே விழுந்தார். தொடர்ந்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த 6 பேர் கும்பல் தகரப்பெட்டியில் இருந்த 4.5 பவுண்ட் 3000 ரூபாய் பட்டன் மொபைல் போனை கொள்ளையடித்து வீட்டை வெளிப்புறம் பூட்டிவிட்டு தப்பினர். விடிந்ததும் வீட்டின் ஜன்னல் வழியாக ரோட்டில் சென்ற இளைஞர்களை கூச்சலிட்டு சண்முகம் அழைத்தார். இளைஞர்கள் வந்து கதவை திறந்து சண்முகத்தை மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். வேடச்சந்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். வீட்டில் தனியாக இருந்த முதியவர் சண்முகத்தை தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் வேடச்சந்தூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுல வந்து தெரியல, நான் தான் உள்ளுக்கு கூட 6 பேர் வந்திருக்காங்க. 6 பேர் வயசு 25 வயசுக்குள்ளதாங்க இருக்கு. அது வேற 25 வயசுக்குள்ள. பேண்ட் சட்டையா வேட்டி சட்டையா? சட்டையும் போட்டிருந்தாங்க, தம்பி போட்டிருக்க மாதிரி போட்டிருந்தானுங்க. இது சில பேர் வேட்டியெல்லாம் கட்ட கிடையாது, ஒரு முகத்துக்கெல்லாம் துணி கட்டி இருந்தாங்களா? முகத்துக்கெல்லாம் துணி கட்டல, இல்ல சும்மா நார்மலா தான் இருக்காங்க. முகத்துக்கெல்லாம் துணி கட்டல. அப்புறம் போலீஸ் காலையில தான் தகவல் போயிருக்கு. காலையில நான் வெளியே வந்தது யாரும் இருக்குங்க. பிற்பாடு வெளியே பையோட சொல்லி அப்புறம் யாரும் வெளியே வந்து அவங்க வெளியே இன்னும் வீட்டுக்குள்ள இருப்பேன் நான். வெளியே லாக் பண்ணியாச்சு, வெளியே வர்றதுக்கு வழியில செல்லு இல்லையா உங்களுக்கு? செல்லு இல்லையா? செல்லே புடிங்கிட்டு போயிட்டானுங்க. அது சொல்லவே இல்லையா? செல்லு புடிங்கிட்டு போயிட்டாங்களா? செல்லு எத்தனை ரூபா? பட்டன். சரி சரி சரி. அதை புரிஞ்சானுங்க. அந்த செல்லெல்லாம் அடிக்கலாம் சொல்லி பட்டன் இந்த கரண்டை நிறுத்தி வருது, அப்புறம் பட்டன் அடிக்காம கண்ணு சரியா தெரியல. கரண்டி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? கரண்டி ஆஃப் பண்ணானுங்க. எதை பிடிக்கிட்டு போனாங்க? பீஸ் கட்டிவா? பீஸ் கட்டியா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது லைட்டை போட்டானுங்க. ஓஹோ. லைட் ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணானுங்க. உள்ள வரும்போது ஆஃப் பண்ணிட்டு தான் வர்றீங்களா? உள்ளுக்கு வெளியே இருக்கும்போது ஆஃப் பண்ணானுங்க. அதான் ஒரு நிமிஷம் இருக்கேன், அப்புறம் லைட் உடனே எரிஞ்சது. அங்க ஒரு ஆள் நின்று தயாரா இருக்கேன் ஆஃப் பண்ண. அப்புறம் உள்ளுக்கு வந்த உடனே நான் உள்ளுக்கு லைட்டை இங்கிருந்து ஆஃப் பண்ணி அதையும் கண்டு உள்ளுக்கு பூராம லைட்டை போட்டாங்க எடுத்தானுங்க. மொத்தம் 6 பேர் வந்துட்டாங்க. எல்லாம் வயசு பேசுங்க, நல்ல வயசு பேசுங்க, கலப்படாதீங்க. மாலை நேரங்களில் ரோட்டோரங்களில் கண்ணை பறிக்கும் சிவப்பு நிறத்தில் சிக்கன் 65 போன்லெஸ் சிக்கன் ஈரல் பொரித்து 100 கிராம் சிக்கன் 10 ரூபாய்க்கு விற்கின்றனர். இவை இரவு வரை அதே எண்ணெயில் மீண்டும் மீண்டும் பொரிக்கப்படுகிறது. இதை சாப்பிடுவோருக்கு உடல்நல ஒவ்வாமை ஏற்படுகிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சில நிறுவனங்களில் மிளகாய் பொடிகளும் காஷ்மீர் சில்லி மிளகாய் பொடியும் சிவப்பு நிறத்தில் வருகிறது. இது தவிர செயற்கை நிறமூட்டிகள் எனப்படும் சிவப்பு நிறத்தை மீன், சிக்கன் பொரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. மதுரையில் 2024 ஏப்ரல் முதல் ஜனவரி 2026 வரை சிறு கடைகள், ரோட்டோர கடைகளில் இருந்து 106 சிக்கன் சாம்பிள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் 92 மாதிரி ஆய்வு முடிவுகள் பெறப்பட்டது. 69 மாதிரிகள் பாதுகாப்பானது எனவும் 23 மாதிரிகள் பாதுகாப்பற்றது என உறுதியானது. மத்திய அரசு அனுமதிக்காத செயற்கை நிறமூட்டியில் கலந்த சிக்கன் தயாரித்துள்ளனர். 23 கடைகள் மீது நீதிமன்ற வழக்கு பதியப்பட்டது. 4 வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மீதி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரூகோ திட்டத்தின் கீழ் ஹோட்டல் உணவகம், கோயில் பிரசாத கூடம், பள்ளி, கல்லூரி, தொழிற்சாலை கேண்டீன்களில் ஒருமுறை பொரித்த எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தாமல் மறுசுழற்சிக்கு கொடுக்கலாம். அதை பயோடீசலாக மாற்றுவதற்கு ஏஜென்சிகள் உள்ளன. முறுக்கு, பஜ்ஜி, பூரி பொரித்த எண்ணெய் மட்டுமல்ல, சிக்கன், மட்டன், மீன் பொரித்த எண்ணெயை மறுசுழற்சிக்கு தரலாம். உணவு பாதுகாப்புத்துறை அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சியிலும் இந்த எண்ணெயை கொடுத்தால் நல்ல விலை கிடைக்கும். அதை வைத்து புதிதாக எண்ணெய் வாங்கி பொரிக்கலாம். ரோட்டோர கடையில் கண்ணை பறிக்கும் சிவப்பு நிறத்தில் சிக்கன், மீன் பொரித்து தந்தால் 9440423222 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் செய்யலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.